ஆரம்பமானது குடும்பம் கோலியம் தோப்படும் நகுலா சிவநாதன் அவர்கள் இனிய காலை உற்சா வணக்கம் வணக்கம். இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் புகலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக உங்கள் முன் விதிகிற நிகழ்வு குடும்பம் புகலியம். குடும்பம் குவலியம் என்று 983வது தலைப்பினூடாக மலர்ந்து மனம் பெறப்ப இது உங்கள் முன் வருகிறது. அதாவது இன்றைய மகிழ்ச்சியான வாழ்விற்கு தேவையானது என்ன? சொத்தா சொந்தமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க என்ற ஒருவருடைய கருத்தோட ஏனென்றால் இன்றைய வாழ்க்கைக்கு எடுக்கணும். இல்ல இல்ல இப்ப இங்கதான் எடுக்கிறீங்க வெளிநாட்டுல. இங்க புலம்பெயர்ந்த சூழல் தான் எங்கட தலைப்புகள். அங்க வேண்டாம். சொத்தா சொந்தமா? சொத்தா சொந்தமா. இதுல அதுக்கு முதல் இன்றைக்கு ஒரு ஆடி பூரம் என்று சொல்லுவார்கள். அந்த அம்மனுடைய ஒரு நாளாக இன்றைக்கு இருக்கிறது. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணத்தை நினைத்து அம்பாளுக்கு வளையல் செய்து மாலை அணிவித்து நடைபெற இந்த காட்சி அந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அப்படியான ஒரு ஆடின்ற பூரமாக அம்மன்ற நாளாக இருப்பதை உங்களுக்கு உணர்த்தி கொண்டு எல்லோருக்கும் தெரியும், ஒரு நாட்டில அந்த அரசாங்கம் கலைக்கப்பட்டு மிகவும் பிரச்சனையாக மக்கள் எல்லாம் எங்கட ரணிலை போல ரணிலின் அரண்மனையை தாவி ஓடின மாதிரி இங்கே ஒரு நாட்டில நடைபெற்றிருக்கிறது. வரலாற்று பதிவுகள் ஒரு பக்கம் இருக்கின்றது. அந்த நாடு எதென்று உங்களுக்கு தெரிஞ்சால் இறுதியில் அதை சொல்லிக்கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் போராட்டம் நடக்குது. இல்லையா சும்மா இந்த இரவாதத்துக்குள்ள போறதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. இன்றைக்கு அர்ச்சனா இந்த வழக்கு நடைபெறுகின்றது. இந்த மாதிரி முடிவென்று தெரியவில்லை. ஆமா இல்ல அப்படியே கணக்க உலக நடப்புகள் நிறைய நடக்கிறது. ஒலிம்பிக்கிலும் நிறைய விளையாட்டுகள் நிறைய பிரச்சனைகளும் நடந்து கொண்டு செல்லுகின்றன. ஆனா உண்மையிலேயே அதை நினைக்க வைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான விளையாட்டாகவும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கின்றது. வணக்கம். நான் என்னோட கருத்தை சொல்லிட்டு சொல்லவா? நீங்கள் புலம்பெயர் இங்கு இங்கு நீங்கள் கேட்பதால் இங்கு சொத்துத்தான் தேவை. சொத்துத்தான் முக்கியமாக. அதைத்தான் கூடுதலாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஏனென்றா இல்லாவிட்டாலும் உறவு இருக்கிறது. உறவுகள் நிச்சயமாக உறவுகள் இருந்தாலும் உறவுகளும் பணம் இருந்தால் தான் உறவண்டு கூடுதலாக அரவணைக்கிறது அதிகமாக இருக்கிறது. இப்ப நான் ஒரு ஆளே எடுக்க இயலாது. ஒட்டுமொத்தமாக பார்த்தா கூட 190% 190% உறவுகள் இருந்தும் அரவணைப்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது இப்ப. ஏனென்றால் புலம்பெயர் சூழலில் அதெல்லாம் மாற்றமாக விட்டது. ஏனென்றால் வாழ்ந்த சூழல், பெற்றோர்கள் வாழ்ந்த சூழல் வேறு, இங்கு இருக்கிறவர்கள் வாழுகிற சூழல் வேறாக இருக்கிறபடியால் அவர்கள் கூட அதைத்தான் நாடுகிறார்கள். ஆமாம், சரி. அப்ப சொத்தால மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நம்புறீங்களா? சில நேரம் அந்த சொத்தை வச்சுக்கொண்டு ஐயோ கள்ளம் கொண்டு போறானோ, யார் வேற போறானோ, என்ன இதண்டா அந்த ஒரு ஏக்கத்திலேயே மகிழ்ச்சி சொல்ல இதல்ல. அது அது அவரவரை பொறுத்தது தானே. ஏனென்றால் இப்ப இல்லையென்று சொன்னாலும் ஒன்னும் செய்ய முடியாது. யார்கிட்டையும் போய் கேட்க முடியுமா? இல்லத்தானே. அப்ப இங்கு இரண்டுமே நிச்சயமாக எல்லோருக்கும் தேவை. ஆனால் இரண்டில் ஒன்றென்று பார்க்கும் பொழுது அது உறவுகள் தான் உண்மையில் பொறுத்தளவில் உறவு முக்கியம். ஆனால் இங்க அது அரிதாகி போய்விட்டது. என்ற சொந்தங்கள் கூட பிள்ளைகளோ சகோதரங்களோ இருந்தா கூட அதுகளே நழுவி கொண்டுதான் போற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அவர்களே விலத்தி கொண்டு போகிறார்கள். பெற்றோர்களிடமிருந்து விலத்திட்டு போறார்கள். ஒரு பிள்ளையா இருந்தா கூட அவர்கள் பெற்றோர்களுடன் எவ்வளவு காலத்துக்கு வாழ்றார்கள் இல்லத்தானே. அவர்கள் தானாக போகும் பொழுது இப்ப முன்னர் மாதிரி இல்லை. அவர்கள் தங்களுக்கு ஒரு வீட்டை வாங்கி கொண்டு போகிறார்கள். முன்னர் அப்படி இல்லை தானே. முன்னர் வந்த ஆட்கள் எல்லாம் கூடுதலாக ஒரு வாடகை வீட்டுக்கு தான் கூடுதலாக
வாடகையைத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். இப்ப ஓரளவு வந்தவுடன் அவர்கள் படிக்கிறார்கள், உழைக்கிறார்கள். அந்த ஒன்றால அவர்கள் தங்களுக்கு கொண்டு ஒரு சொத்தை அது அது இயற்கைதானே. இப்ப ஒரு பிள்ளை 18 வயசோ அல்லது 20 வயதோ உங்களோட இருக்க வேணும் நீங்க விரும்ப கூடாதுதானே. அதுக்கண்டும் ஒரு வாழ்க்கை அமைக்கணும், அந்த வாழ்க்கையை கட்டி எழுப்பணும் என்று அவர்கள் போய் தனி முறையில வீடு எடுத்தோ படிச்சோ முன்னேற வேண்டிய தேவை இருக்குதானே. அது பல சூழ்நிலைகளை பொறுத்தது தானே. எல்லாருக்கும் எல்லாமே அப்படி என்று சொல்ல முடியாது தானே. இப்ப அவர்கள் தனிப்பட்ட முறையில போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறது வேற விஷயம். அவர்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள் என்று எத்தனை பெற்றோர்கள் வந்து ஏங்கி கொண்டு இருக்கிற பெற்றோர்களும் இருக்கிறார்கள். அப்ப அது ஒரு பிரச்சனை தான். ஆனால் இது எந்த கருத்தா இருக்கிறது, சொத்து இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் ஏனென்றால் சொத்தை தேடித்தான் இப்பொழுது கூடுதலாக பெற்ற பிள்ளையா இருந்தாலும் அதுதான் அம்மாவிடம் இவ்வளவு சொத்து இருக்குதானே என்று போட்டு கூடுதலாக அம்மா அப்பாவே பெற்றவர்களை இருந்தா சொத்து இருந்தது என்று சொன்னாலும் ஒரு இப்ப எங்களுக்கு இயலாத கட்டத்தில் கூட எங்கள்கிட்ட எந்த ஒரு சொத்து இருந்தால் அதை நாங்கள் கொடுத்துட்டு சந்தோஷமாக நாங்கள் போய் இருக்கலாம். எங்கும் இருக்கலாம், இங்கும் இருக்கலாம், அங்கும் இருக்கலாம். ஒன்றும் இல்லை என்றால் மற்றவரை ஒரு உறவை நாடி எத்தனை நாளைக்கு போய் நிக்கலாம். ஒரு கிழமைக்கு போய் சந்தோஷமாக ஒரு கிழமைக்கு நிக்கலாம். அதுக்கு பிறகு அது நிக்கலுமா? இல்லதான். பணம் இருந்தால் அது பரவாயில்ல. பணம் இருந்தால் தான் உறவு அக்காவது அண்ணனாவது தம்பியாவது தங்கிய கொண்டு டாப்பு சொல்லுவார்கள். இல்லையென்றால் எனக்கு இவரை தெரியாண்டு சொல்ற கூட்டமும் இருக்குது. அந்த பணம் அந்த சொத்து இருந்தால்தான் ஒரு மதிப்பும் இருக்கும். அதனூடாக அவர்களுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக செல்லும். சொத்து இல்லாவிட்டால் உறவுகளை வச்சுக்கொண்டும் சொத்து உழைக்காட்டி அல்லது சொத்து இருந்தா என்ன செய்யறோம்? ஒன்றுமே செய்ய அந்த சொத்து இல்லாட்டி ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே சொத்து இருக்கணும் என்று சொல்றீங்க. மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. வணக்கம் தாமரக்கா. வாங்க. உங்களது தலைப்பு மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு சொத்தா சொந்தமா முக்கியம் என்று. ஆனா தந்தையும் தான் சொல்ல வேணும். ஆனால் எனது மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பது நண்பர்கள். இந்த சொத்தாவின் சொந்தமாவும் இல்லை, சொந்தங்களும் இல்லை, சொத்தும் இல்லை. நண்பர்களுடைய அரவணைப்பு, அதுவும் சொந்தம் என்றோன்னா இரத்த உறவுகளையும் சொல்லலாம். இப்ப நாங்கள் சும்மா பொதுவா தமிழக எங்கட சொந்தம் என்றோன்னா ஒரு நட்பு ரீதியான ஆக்களையும் சொந்தம் என்று நாங்க சொல்லலாம். சரி சரி. அப்படி என்றால் சொந்தம் தான் என்ன பொறுத்தவரையில் கூட மகிழ்ச்சியை தருகிறது. சொத்து இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் பழகும் விதம், அரவணைக்கும் விதத்தை வைத்துக்கொண்டு சொந்தங்களுடன் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளலாம் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. அதற்கு சொத்து எனது தனிப்பட்ட கருத்து தான். சொத்து முக்கியம் இல்லை. ஏனென்றால் எனது பார்வையில் என்னிடம் சொத்துக்கள் நிறைய இல்லை, ஆனால் நிறைய சொந்தங்கள். அதற்காக எல்லாருக்கும் சொந்தம் என்று சொல்லவில்லை. அன்பாக பழகிற சொந்தங்களுடைய மனக்கவலைகளை அவர்களுடன் பகிர்ந்து மகிழ்ச்சியை வரவேற்கக்கூடிய முறையில் சொந்தங்கள் அமைந்திருக்கிறார்கள். ஆகவே எனது பக்கத்தில் சொந்தங்களே மகிழ்ச்சியை தருகிறது என்று கூறி நன்றியுடன் விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அதாவது நீங்க சொல்றது சரி. அதாவது சொந்தங்கள் எங்களோட இணைஞ்சிருக்கிற நட்புகள் அல்லது சொந்தங்கள் என்று பார்க்க அவர்கள் எங்களோட இணைஞ்சிருக்க நாங்கள் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். தண்ணி குடிங்க. நன்றி. நீங்க அருமையாக சொன்னீர்கள். அதாவது ஒவ்வொரு மனிதனும் பணம் மட்டும் அவன் வாழ்க்கை நல்லதாக போகும் என்று நாங்க சொல்ல முடியாது. உறவுகளோட இருக்கும் போதுதான் எங்களுக்கான ஒரு குதூகலம், மகிழ்ச்சி, ஒரு புத்துணர்வான ஒரு நிலை உருவாகிறது. நீங்க சரியா சொன்னீங்கள். அதாவது நாங்க எப்படி நண்பர் என்றாலும் சொந்தம் என்று நாங்கள் எடுக்கலாம். இரத்த உறவுகள் மட்டும்தான் சொந்தம் என்று இல்லை. அப்படி பார்க்க நான் மகிழ்ச்சியாக இன்றைக்கு இருக்கிறேன் என்றால் ஏற்கனவே கவலைகள்
துன்பங்கள்ல தோய்ந்து போனவர்கள் இப்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே பார்க்க போனால் அவரை சூழ்ந்திருக்கிற நட்புகள் அல்லது உறவுகள் தான் அவருக்கு முக்கியமாக இருக்குதுன்றா நீங்க சொல்ல சரி. அதாவது பணம் அங்க முக்கியம் இல்லை. அப்ப சொந்தமும் முக்கியமாக இருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு வருகுது இது ஒரு கட்டத்துல. மற்றது முதுமை எங்களை தாண்டும் போது, அதாவது எங்களை முதுமை வந்து அடையும் போது கூட எங்களுக்கு பக்கத்துல யார் இருக்கணும், ஒரு அரவணைக்கு ஆக்கள் இருக்கிறோமா என்றுதான் நாங்கள் ஒரு சொந்தத்தை தேடுவோம். அந்த இடத்துல பணம் எனக்கு முக்கியம் என்று இல்லை. பணத்தை கொடுத்து ஒரு கேர் சென்டர், அதாவது ஒரு முதியோர் இல்லத்துல நாங்க போய் இருந்தாலும் ஆனா எங்களுக்கு அந்த பராமரிப்பு கிடைக்குது தானே, இல்லையண்டில்லை. அதுவும் ஒரு சொந்தமாக வந்து எங்களுக்கு இணைஞ்சு செயற்படுறார்கள் என்றுதான் நாங்கள் நினைத்து கொள்ளுவோம். ஆனால் அந்த இடங்களிலுமே எங்களுக்கு பார்க்க போனால் எங்களுக்கு இந்த ஆக்கள் தான் தேவை, அது சொந்தம் தான் தேவை என்பதை நீங்க அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் மாணிக்கம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி தாமதா. அடுத்து யார் சொல்ல போறீங்க? வணக்கம் ராஜினி. யாரு நிக்கணுமா எனக்கு வந்தாங்களா இல்லாட்டி நேவிசக்கா நிக்கிறா? நான் பேசல. நேவிசக்கா பேச போறீங்களோ? நீங்க பேசுங்க. வணக்கம். உங்களோட நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்குரிய எனக்கும் வாழ்த்துக்கள். சொத்தா சொந்தம் மகிழ்ச்சியான வாழ்வு இருக்க. மகிழ்ச்சியான வாழ்வு வந்து சொத்து இருந்தால் மகிழ்ச்சியான வாழ்வு தான். நான் பார்த்த அளவுல ஒரு அம்மாக்கும் அப்பாவுக்கும் 2 பிள்ளைகள். அதனால அந்த அவர் அம்மா அப்பாட்ட இருக்கிற சொத்தை தங்களுக்கு 2 பேரும் மொத்த சகோதரங்களுக்கு பிள்ளைகளுக்கே வேணும், சகோதரங்களுக்கே இந்த சொத்தால எவ்வளவு பிரிவினை வந்திருக்கு இங்க வந்தா அப்புறம் பார்த்துக்கலாம். அப்ப அதை என்ன செய்ய 2 சகோதரமும் சேர்ந்து அவர் அம்மா அப்பாட்ட கிடைச்சி கொடுத்துட்டே இருந்தேன்னா அந்த தங்களுக்கு அதை எழுதி தர சொல்லி அவர்களுமே கொஞ்ச நாள் பொறுத்து இவர் கரைச்சல் தாங்காம எழுதி கொடுத்த உடனே 2 பேரையும் பார்க்காம விட்டுட்டார்கள். என்ன நீங்க எங்க போனாலும் இங்க இருந்தாலும் ஒரு பிள்ளை கண்டாலும் அந்த இறக்கமும் வேற இல்லை 2 பேரும். இன்னைக்கு தாயே கூறு போடுற அளவுக்கு இந்த சொத்து இருக்குது. அதாவது அம்மா எனக்கு தெரியல, நான் தம்பி வராம இருக்கிறார், மூத்த மகன் வராம இருக்கிறார், என்னண்டா நீங்க எங்க சொன்ன நாங்க சொத்து பிரிச்சு தெரியல. அவைக்கு எழுதி கொடுத்தா ஒரு ஆளுக்கு எழுதி கொடுத்தா ஒரு பிள்ளை சேர்க்குது இல்லை மற்றது, அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்குது. இவ 2 பேரும் கலைச்சு 2 பேரும் சவுண்ட் அடிக்காட்டிட்டு அதான் அது அப்புறம் எடுக்கிறேன். ஓகே என்ன வணக்கம் கேக்குதா? நிப்பாட்டில என்ன அதான் இப்ப நான் என்ன பொறுத்த அளவுல எங்கள்கிட்ட எல்லாம் பெரிய சொத்து இருக்கின்றது இல்லை. எனக்கு பார்க்க போய்க்க சொந்தங்கள் உறவுகள் தான் எனக்கு எங்களை கூட பார்க்க போய்க்க உதவுறது. ஏன்னு சொன்னால் அந்த நேரம் எங்கள்கிட்ட இருந்தாலும் அப்படி இல்லையென்றாலும் அப்படி ஒரே மாதிரி எங்களை பார்க்குறாக்கள் தான் அந்த எங்களுக்கும் ஒரு மகிழ்வா இருக்கும். நான் சொல்றது எல்லாரையும் பாண்டு கூப்பிடுற அளவு தான் நாங்கள் போவோம். பணம் மட்டும் வச்சுக்கொண்டு ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியா கொண்டு போக இயலும்னு கேட்டா கொஞ்சம் கேள்விக்குறியாதான் இருக்குது. அந்த பணத்தாலையும் கொஞ்சம் பேரை நாங்க வேண்டி வைக்கலாம். ஆனா அது நிரந்தரமா இருக்காது. ஏனண்டா பணத்தால நாங்கள வைக்க வேண்டி வச்சா குறிப்பிட்ட காலத்துல பணம் கொடுக்காட்டி அவைய விட்டுட்டு போடும். கஷ்டம் பண்ணா இதுக்கும் குடும்பத்துக்கு பிரச்சனை வரும் தான். காசு இல்லாட்டிக்கு பணமா நீங்க சொன்ன மாதிரி பணம் இல்லாட்டிக்கு பிரச்சனைகள் வரும் தான். அதான் சமாளிச்சு கொண்டு போகக்கூடியதான் இருக்கணும். இப்ப அவையிட்ட இருக்குது என்ன அவை எப்படி நிற்கிறோம் அப்படி நிற்கிறோம்னு நாங்கள் சந்தோஷப்படவும் கூடாது, எரிச்சல் படவும் கூடாது. என்னன்னு சொன்னா அது அவைக்குள்ள சொத்துகளோ அவை விட இது என்ன பொறுத்த அளவுல சொந்தம் தான் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் பழகிற மாதிரிக்கு எங்களுக்கு அப்படித்தான் இருக்குது. சொத்து உள்ளவைகள்ல சில பேரை பார்க்க சகோதரங்களுக்கே பிரச்சனை. சொத்துகள் இருந்தாலும் அது குடும்பத்துக்கு பிரச்சனை தான். ஆனா இல்லாவிட்டாலும் பிரச்சனை இருக்கல. இப்ப நாங்க நட்புகளை மட்டும் வச்சிருக்கிறோம். ஆனா எங்கள்கிட்ட ஒன்றும் இல்ல. அப்ப அதனால சில நேரம் நட்புகள் மதிக்காம இவங்களை விடலாம் இல்ல, சொத்து இல்லாத காரணத்தால. ஆனா சில இடங்கள்ல பாக்குறீங்களா, இப்ப சொத்து இருக்கிற வீட்டைத்தான் போய் நம்பறினம் கதைக்கணும் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. ஆனா என்ன பொறுத்தளவுல நான் பாக்க அப்படி இருக்கிற வீடு சொத்து இருந்தா தான் அவைய மதிக்கணும்னு எனக்கு தெரியல. இல்ல நான் முழு பேரையும் சொல்லல. கூடுதலா அரைவாசி பேர் இருந்தாலும் சொத்து இருக்கிறவைய மதிக்கணும், அரைவாசி பேர் உறவுகளை மதிக்கணும். இந்த உறவுகளோட கூடி இப்ப முந்தி மாதிரி இல்ல. முந்தி வந்து வயது போதான் நடக்கிறாங்க. இப்ப யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதை நினைச்சே இப்ப பல பேர் திருந்தி இருக்கிறோம் கொஞ்சம் பண்ணாலும். ஏன்னா இன்றைக்கு நாளைக்கு எங்களுக்கு என்ன நடக்குது, இப்ப வீட்டு காசு இதுகளை வச்சிருந்து நாளைக்கு என்ன அனுபவிக்க உதவி இல்லையா அவ்வளவு தான். என்ன ஆனா என்ன பொறுத்தளவுல சொந்தம் தான்
முக்கியம் உடனே முக்கியம். ஆமா, உண்மைதான் நீங்க சொன்ன இது. அதாவது சொத்து அசையாத ஒரு சொத்தாக இருக்கிறது. ஆனா ஒரு சொந்தங்கள் வந்து அசையக்கூடிய ஒரு சொத்தாக எங்களுக்கு இருக்கணும். அதாவது எப்படி நாங்க பாக்குறோம்டா, எங்களை மகிழ்ச்சிப்படுத்தணும், எங்களோட பேசி கொள்ள வேணும், எங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல வேணும் என்ற ஒரு நிலை எல்லோருக்கும் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு முதுகிலை தடவி பார்த்தோம்னா எங்களுக்கு அந்த ஒரு பரிசம் இருக்கு. அதுபோலதான் எங்களோட உறவுகளும் எங்களோட அப்படி இணைஞ்சிருக்க ஒரு இன்பமான ஒரு உணர்வு எங்களுக்கு இருக்கும். அப்ப இவ்வளவு கிடந்த என்ன சில நேரம் பெற்றோர்கள் சொல்ல, இந்த பிள்ளை இல்லையே கிட்ட, அவன் எங்கேயோ போயிருக்கிறானே கிட்ட இல்லையே, இதை அனுபவிக்க நான் என்ன செய்யறான். அதே நேரம் ஊர்ல ஒரு ஊர்ல ஒரு வெங்கட இடத்துக்கிட்ட இருக்கிற அவை வந்து நல்ல உண்மையிலேயே நல்லா இருக்கணும். பிள்ளைகளும் இருந்து திருமணம் முடிச்சு அவர் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். ஆனா அவ என்ன சொல்லுவாங்களும் கோப்பம், அது அவரை விட கருவேப்பிள்ளை மரம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வயசுல குழந்தை சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியுது 5 சதம் கொண்டு கொடுத்தா தான் கருவேப்பிள்ளை ஒரு கட்டு பிச்சை தருவா. கடைசியிலே சும்மா கொடுக்கவே மாட்டேன். ஆனா அந்த மிளகறிக்கு இறால் வேண்டதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வயசு ஆச்சு வேண்டி கொண்டு பாசோல போய் வேண்டி கொண்டு அங்க ரோட்டுக்கு வரைக்க எல்லாரும் ஒவ்வொரு செமிலியை பிச்சு கொண்டு மிளகறி போடுறதுக்கு இறால். இந்த மனுஷியும் விடாது. அவர் சொல்லுவா, இன்னும் கொஞ்சம் போடு, என்ன கொஞ்சம் போடு, கொஞ்சம் காசை கொடுத்து போடு. அப்படி அந்த இது கடைசியா கஷ்டப்பட்டு எல்லாம் இருந்து இப்ப பாருங்க, அந்த வீடுகள் எல்லாம் இருக்கு. பிள்ளை மகளுக்கு கொடுத்து இப்ப மகளுக்கும் வருத்தமா போய் இப்ப ஒரு தரம் இல்லாத நிலையில இருக்கணும். வேணா எல்லா சொத்தும் இருந்து அவைய பாக்குறதுக்கு ஆக்களே தாயகத்துல இருக்கிற அப்பா அம்மா எல்லாம் வெளிநாடுகளுக்கு பிள்ளைகள் வந்த உடனே சில நேரம் செத்த உடனே போக இல்லாத விசா இல்லாம இருக்கிறவர்களும் இங்க நிறைய இருக்கிறார். சரியான அப்படியான ஆக்களை பாக்க சரியான ஆசை. இப்ப வெளிநாட்டுல அவைகளுக்கு இருந்தும் இப்ப ஒரு ஆளுக்கு இப்ப வருத்தம்னு சொன்னா கஷ்டம் என்ன. நன்றி வணக்கம் சொல்றேன். அப்படி பாக்க சொந்தங்கள் தான் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லியிருக்கிறேன். நன்றி நன்றி. இணைந்து கொண்ட ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். இப்ப பாக்குறோம் சொத்தா சொந்தமாண்டு. சொத்து வேணும் இல்லையண்டு இல்லை, ஆனா சொந்தம்தான் கூடுதலாக வேணும் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர்களோட பேசி கதைச்சு ஒரு இன்பமான ஒரு சூழல், இணைந்த வாழ்வு, அப்படியான ஒரு இது இருக்கே ஒரு இன்பம் இருக்கு. ஆனா இன்றைக்கு இது சாத்தியமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. புலம்பெயர்ந்த சூழல்ல எல்லோரும் தனித்தனி தீவுகளாகவும் தனித்தனி இடங்களில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உறவுகளை ஏதாவது ஒரு விழாவிலேயோ ஒரு சந்தர்ப்பங்களிலேயோ இல்ல கொண்டாட்டங்களிலோ மட்டும்தான் நாங்க சந்திக்கிறோம். ஏனைய விருந்தினரா வர்ற காலங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. காரணம் எல்லோருமே ஒரு இயந்திரமயமான வாழ்க்கைக்குள்ள இருப்பதனால. அப்படியான நேரம் ஒருவர் தான் அனுபவிச்சு மகிழ்ச்சியாக இருக்க வேணும்னா அது சொந்தத்தை விட சொத்து தானே அங்க முன்னுக்கு நிக்கிறத பாக்குறோம். அப்ப ஏன் அப்படி இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் எங்களுக்குள்ள இருக்கிறது. சொந்தங்கள் எவ்வளவு தூரம் அந்த உறவுகளோட இணைந்திருப்பார்கள் என்ற ஒரு கேள்வியும் எங்களுக்குள்ள இருக்கிறது. அதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்ல போறீங்கன்னு நேவிசக்காவை கேட்போம். வணக்கம் நேவிசக்கா. சமைக்க போட்டாவோ? நேவிசக்கா நீங்க நிக்கிறீங்க, பேசுங்க. சரி, அவர் எங்கேயோ தூரத்துல நிக்கிறார். அதாவது வந்து சொத்தா சொந்தமா என்று நாங்கள் கேட்கிறோம். அதாவது எப்படி என்று பாக்குறோம்டா, இன்று பெற்றோர்கள் வந்து நிறைய சொத்துக்களை வேண்டி வச்சிருக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகள் வந்து அந்த சொத்தை அனுபவிக்க தயாராக இல்லை. அதாவது புலம்பெயர்ந்த சூழல்ல. காரணம், இப்ப வீடு அம்மா அப்பா வேண்டினாண்டா அந்த பிள்ளை சொல்லுது நல்லா வளர்ந்து சின்ன நிலை ஓகே அவையோட இருந்து குறிப்பிட்ட ஒரு 25 வயதுக்குற வளர்ந்து எனக்கு வேண்டாம் இந்த வீடு, எனக்கு இந்த பட்டம் பிடிக்கல, நான் புது வீடு கட்ட போறேன் என்று அதோட உழைப்பிலும் வருமானங்களிலும் அவர்கள் ஈடுபடக்கூடியதா இருக்கும். அப்ப இவர்கள் நான் ஏன் இந்த சொத்தை வேண்டினேன், எனக்கு இப்ப கவலையாக இருக்குதே, இது பிள்ளையும் அனுபவிக்க விரும்புதில்லை, அப்ப என்ன செய்யற, கடைசியா இது விற்க வேண்டிய நிலைதானே இருக்கிறது என்றுங்கிற பெற்றோர்களும் இருக்கிறார். அப்ப அங்க பார்த்தோம்டா இந்த சொத்து இருக்குது, ஆனா சுகம் இல்லாமல் இருக்கிறது. சொத்து இருந்தாலும் அந்த சுகம் இருக்காது. அந்த சுகம் இல்லா விட்டாளுங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்லாத மாதிரி இருக்கு. எனவே நாங்கள் அந்த சொத்துக்களை சேகரிக்கிறதை விட நாங்கள் அனுபவித்து வாழுறது நல்லமன்றதை நான் நினைச்சு பாக்குறேன். ஏனென்றா எத்தனையோ பேர் சொத்து வேண்டதால வேண்டினதால அனுபவிக்காம ஒரு நாடு பார்க்கல, ஒரு இடத்துக்கு போகல,
4 நண்பர்களிடம் தூரத்து உறவுகளிடம் இருக்கா போய் வரலாம் என்றாலும் எனக்கு முடியல. வேலை வீடு 2 வேலை 3 வேலை அப்படி செய்து கொண்டு இருக்கிறதால அவர்களுக்கு சொந்தங்களோட கொண்டாடக்கூடிய நில கூட வருகுது இல்லை. அப்படி பார்க்க நீங்க எப்படி பாக்குறீங்களா? அப்ப சொத்து என்பது இந்த புலம்பெயர்ந்த சூழல்ல அதிக அளவு தேவையான்ற ஒரு கேள்விக்கு எங்களுக்கு வருது. அதே நேரம் சொந்தங்களும் எங்களோட எல்லா நேரம் இணைந்து வாழ்வார்களா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அது இரத்த சொந்தம் சரி ஏனைய நண்பர்கள் சரி. நாங்கள் போற இடங்களில தான் நட்புகளை உருவாக்க வேணும். போற இடங்களில தான் நாங்கள் கூடி வாழ வேண்டிய தேவை இருக்கின்றது. அது ஒரு சில நேரம் கட்டாயப்படுத்தப்பட்டதா. இப்ப ஒரு ஆள் ஒரு இடத்துல இருக்கிறார், வேறு ஒரு இடத்துல போறார். இப்ப இது நடந்தது என்னென்றால், இப்ப என்னோட படிச்ச ஒரு மாணவி தாய்தப்பனோட இருந்தவள் இப்ப திருமணமாகி போயிட்டாள். இப்ப இந்த தாய்தப்பன் வீடு வேண்டி வச்சிருக்கிறான். அப்ப அவியல் இப்படி வச்சு கொண்டிருக்கிற நேரத்துல அவ நான் எனக்கு இது மாடல் பிடிக்கல, நான் தூர இடம் தானே, அப்ப நான் ஒரு வீடை வேண்டி அங்கேயே நான் நிரந்தரமா இருக்க விரும்புகிறேன் என்ற எதிர்கால வாழ்க்கைக்காக. ஆனால் தாயாரும் தந்தையாரும் கொஞ்சம் அடம் பிடிக்கிறார்கள். இந்த வீடு இருக்கே நீ வீண்ற வீணா இதுக்கு நான் 15 வருஷம் கட்டிக்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் வருஷம் தானே, அதை கட்டினா உனக்கு அந்த சொத்து வரும் தானே. ஆனா பிள்ளையோ மாட்டேன்னு நிக்குது. அப்ப இந்த இடத்துலதான் அந்த தாய்ங்கிறாள், எனக்கு சொத்து சுதந்திரதா இல்லது சொந்தம் சுதந்திரதா? இந்த நிலையில பார்க்க நாங்க எதை விரும்புறது என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. எதை எடுத்துக்கொள்ளுறேன், அதாவது நாங்க ஒரு பக்கம் பார்த்தாலும் அந்த பிள்ளை சொல்றது சரி மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஆனா பெற்றோர் நிலையில இருந்து பார்த்தா பாவம் அவர்கள் இருக்குது. ஆனா என்ன, அதாவது பிள்ளை என்று வந்து விட்டால் தாயின் மகளும் வேற வாயும் வயிறும் வேறு என்று சொல்ற மாதிரி அவர்கள் எப்படியோ தங்கட வசதியை தான் செய்வார்கள். அப்ப இந்த இடத்துல யார் தவறு விடுறோம் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்குது. நீங்க இருந்தா நீங்க வேண்டினா உங்களோட வீட்டிலே இருங்கோ, ஆனா என்ன நீங்கள் அதுக்குள்ள ஈடுபடுத்த வேண்டாம் என்ற மாதிரி பிள்ளை சொல்லும். எப்படி நாங்கள் அதை தீர்த்து வைக்கலாம்? அது சொத்து தான் தேவையா சொந்தம் தான் தேவையா என்ற நிலையில பாக்கிக்க ரெண்டும் உங்களுக்கு தேவையான உண்டு யதார்த்தமா சொல்லி போடுவோம். ஆனா இன்றைய மகிழ்ச்சி தருகிறான்னு கேட்டா அவ சொத்தை வச்சு என்ன மகிழ்ச்சி படுறான்? ஒரு மகிழ்ச்சியும் படையில. பிள்ளை இருக்க மாட்டது, நான் இதை யாருக்கு கொடுக்குறேன், நான் இதை எப்படி இருக்கிறேன், எனக்கோ வயது 72 ஆச்சு, இனி என்ன செய்யற என்றா அந்த தாயின் ஒரு ஏக்கம் இருக்குது. அப்ப அப்படி பாக்க எங்களுக்கு இந்த புலம்பெயர்ந்த சூழல் ஒரு சிந்தனை வருகிறது. ஏனென்றால் எடுத்த உடனே நாங்க சொத்த வேண்டி வாழ வேணும்ண்டி இல்லை. ஒரு அளவான ஒரு வீடுண்டா அந்த வீட்டுல இருந்து அனுபவிக்கிறது நல்ல. ஏனென்றா நீங்க அந்த காசை பிள்ளைக்கு சேர்த்தாலும் பிள்ளைக்கு கொடுக்கணுமெண்டா பிள்ளைக்கு கொடுத்தா அது இன்னொரு வழியில அதை தனக்கு விருப்பமான ஒன்றாக கட்டிக்கொள். நீங்க இருக்கிற காலத்துல உங்களோட பணங்களோ உங்களோட வருமானங்களை கொண்டு நீங்க வாழ வேண்டிய தேவையான நீங்களும் அனுபவிச்சு வாழுங்க. அப்படி வாழ்ந்தா உங்களுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும். அந்த அனுபவிச்சு வாழாம ஏன் இருக்கிற என்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. இன்றைய பெற்றோர் ஏன் அனுபவிச்சு வாழாம இருக்கிறார்கள்? எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களோட கருத்தையும் சொல்லலாம். அதாவது இன்று சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வாங்கோ. நாங்க அசையாத சொத்துக்களை தேடி நாங்களும் அந்த அசையாத சொத்துக்களை தேடி வைக்கிறதால நாங்களும் அந்த அசையாத கல்விகளுக்குள்ளதான் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன அசையாத சொத்துக்களை 1000 தேடி போட்டுட்டு எங்களோட மனங்கள் எல்லாம் இறுகி போய் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத விட எங்களுக்கு சொத்தும் தேவையில்லை, சொந்தமும் தேவையில்லை, சொத்தும் தேவையில்லை என்ற மாதிரி இல்ல. உண்மைதான், சொந்தமும் தேவையில்லை, சொத்து இருந்தா தானே மகிழ்ச்சியா வாழ விடுங்க. எங்களுக்கு இங்க அரசாங்கம் எங்களை உழைப்பு கேட்ட ஊதியம் வருகுது, அதை வச்சுக்கிட்டு நாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகலாம். என்ன சொத்தை தேடி போட்டுட்டு நாளைக்கு 4 உள்ளவங்களும் சண்டை பிடிச்சுக்கணும் அடிப்படி போடுறதை விட நாங்க சொத்து இல்லாம இருக்கிறது நல்லது எங்களுக்கு. இன்னைக்கு பாருங்க எங்கட வீட்டுல எங்களை பொறுத்த மட்டும் அங்க ஒரே வீடு இருக்குது, எங்களுக்கு தெரிய சொத்து தான் காணி இருக்குதுன்னு சொல்லுங்களேன். ஆனா பிள்ளைகள் யாரும் அங்க போய் இருக்க மாட்டார்கள். சொன்னா இங்கத்தையே நெரிசல் வெட்டி அப்ப அந்த சொத்துக்கு பிறர்தான் அடிப்படைப்படுவார்கள். அந்த சொத்து இருக்கிறதால பிறர் அடிப்படைப்படும் போது அது தேவையில்லை, அந்த சொத்துங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி. ஆனா
நாங்க எங்களோட மகன் என்ன சார் புத்தியாபடியே ஒரு ஆள் இமிக்ரண்ட்ல இருக்கிற ஒரு ஆள் நேஷனாலிட்டி இருந்தா அங்க நாங்க சொத்து வச்சிருக்கீங்களா இங்க நேஷனாலிட்டி இருக்கும்போது அங்க இமிக்ரண்ட் இருக்கிறதால நாங்க அவரோட பேருக்கு அந்த சொத்து எழுதி வச்சுட்டோம். எங்களை இந்த பிள்ளைகள் சொத்துக்கு அடிப்படைப்படவும் இல்லை, போகவும் மாட்டார்கள். இப்போ அந்த சொத்து இருந்ததுன்னு சொன்னா 4 பிள்ளைகளும் போற நேரத்துல அங்க அதை அனுபவிச்சுட்டு வரலாம் சந்தோஷமான முறையில. அப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை, அடிப்படைப்படவும் தேவையில்லை. இப்ப ஒருத்தரும் ஒரே அடியாக போறது இல்லை, ஒவ்வொரு பகுதி வழியாத்தானே போவார்கள். இப்ப அங்க ரெக்கார்ட்ஸுக்கு போனாலும் அது அங்க இருக்கிற சொத்துகள் மாமரமோ பிளாப்பழமோ பப்பாப்பழமோ வீட்டுல இருக்கிற அதுகளை போற கூட அனுபவிச்சுட்டு வரட்டுமே. அப்ப மனசுக்கு ஒரு சந்தோஷம். அதாவது சொந்தமும் தேவையில்லை, சொத்தும் தேவையில்லை, எங்களை மனமே எங்களுக்கு நிறைஞ்ச வாழ்வை தருது. நாங்க இது அனுபவிக்கலாம். அப்ப இப்ப நாங்க நீங்க 2 பேரும் தனியா இருக்கிறீங்க, எங்களுக்கு சொத்தம் வேணாம் சொந்தம் வேணாம் இப்படியே வாழ விட்டால் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குமென்று நீங்க நினைத்து கொள்றீங்க. ஏன்னு சொல்லுங்க, சொந்தம் இருந்தா பிரச்சனை தான், சொந்தத்தோட இருந்தா பிரச்சனை தான். இப்ப பிள்ளைகளை நான் சொல்றதில்லை, இல்லை பிள்ளைகளை அது வேற. பிள்ளைகளை சொல்றது பிள்ளைகள் எங்கிற பிள்ளைகள் சொத்துக்கு அடிப்படைப்பட்டு பெறவும் மாட்டார்கள், அது நல்லா தெரியும் எங்களுக்கு. அவர்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. ஏன் சொந்தம் வேண்டாமன்றீங்க? சொந்தங்களாலதானே பிரச்சனை, சொந்தங்களாலதானே பிரச்சனை. தர இல்லை, எங்களை பார்க்க இல்லை. அவங்க அது ரத்த உறவுகள் என்றா சொல்லலாம், சொத்துக்கு கண்டு நோமலான உறவுகள் என்றா மற்ற சொந்தங்களை நான் சொல்ல வர இல்லை. அதுதானே சொந்தங்கள் சொல்றது ரத்த உறவுகள் தானே. ரத்த உறவுகள் மற்றது நண்பர்கள் தானே. நாங்க அவர்கள் எப்போதும் எங்களுடைய சொத்துக்கு வர மாட்டார்கள், சொத்துக்கு அவர்கள் அடிபிடிப்பட மாட்டார்கள். சொந்தங்கள் தானே அடிபிடிக்க. அங்க இருக்க வீட்டை இப்ப அவங்களோட சகோதரியோட புள்ள, இப்ப இவங்களோட சகோதரியோட புள்ள அந்த சொத்துக்கு சண்டை பிடிக்கும் போது அது கூடாது தானே. அதை விட்டு கொடுக்கல. அது என்ன சகோதரியோட புள்ள சண்டை பிடிக்கும் போது அதை நாங்க விட்டு கொடுக்க முடியாது. அதுதான் நாங்க கொடுக்க முடியாது இல்லையா? அப்ப எங்களோட பிள்ளைகளுக்கு அது இருக்குமே இல்லையா? அந்த சகோதரிய பிள்ளைகள் அவங்களுக்கு கொடுக்கறது, அது அவங்களோட சகோதரர் அவங்க சொத்து சேர்த்து பெற மாட்டாங்க. இங்க பாருங்க, இந்த வெளிநாட்டுல இருந்து காணி இங்க இருக்கிறாங்க, காணி பூமி எங்க இருந்து போய் அங்க காணி பூமிக்கு அறிவுரைப்பட்டு சண்டை ஒடிச்சு பொலிசில கொடுத்து அவங்க எவ்வளவு கேவலப்படுறாங்க. அதெல்லாம் நினைச்சு அப்படியான கேவலமான விஷயங்கள் இதெல்லாம் இல்ல. அங்க இப்ப எப்படியோ சின்ன வயதுல இருந்து ஒரு வீடை வேண்டி காணிய வேண்டி வச்சிருக்கிறவே அது யதார்த்தம். ஏனண்டா இங்க நாங்கள் இருப்போமோ இல்லையோ தெரியாத ஒரு நிலை வந்தது. ஆனா பேருந்து இங்கு நாங்கள் அகலக்கால் பதிக்க வேண்டி எல்லோருக்கும் தேவைப்பட்டுட்டது. ஆனபடியே நாங்கள் எங்களை பாதுகாக்க நாட்டின் போர்ச்சூழல் இவற்றோட பாக்கிக்கு எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு வீடு கிடைச்சா போதும் வந்துட்டு நாங்க இந்த நாடுகள்ல இருந்துட்டோம். நிரந்தர விசா கிடைச்சா போதும். இப்ப அங்க போய் இருக்கே போறீங்க, நீங்க விசா கிடைச்சி வந்தீங்க, அங்க போய் இருக்கே போறீங்க இல்ல தானே? இல்ல, ஆனா போய் தண்ட இடங்களை பார்த்துட்டு தங்குறதுக்கு உங்களுக்கு தங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடுங்களா போதுங்க. என்னத்துக்கு கணக்க சொத்தெல்லாம் வாங்கி போட்டு? ஓ அது சரி, அதைத்தான் சொல்றேன். அந்த வீடு ஒரு சொத்தா தான் அமையுது. சொத்தாக நீங்க என்ன செய்ய போறீங்க? அங்க இருக்கிற சொத்தை வச்சு நீங்க எங்க என்ன செய்ய போறீங்க? ஒண்ணும் செய்ய ஏதாவது சில நேரம் ஒரு பிள்ளை விருப்பப்பட்டு போய் அங்க இருக்கும் என்றால் அதை வச்சு கொள்ளலாம். அது எந்திரிக்க வேண்டியதா பிள்ளைகள் அங்க போய் இருக்குமென்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது அப்படி சொல்லாதே, அங்க போய் இருப்பினம் இல்ல. ஒரு பிள்ளை எதிர்கால வாழ்க்கையை அந்த தாய் நிலத்துல உள்ள ஆட்களுக்கும் உதவி செய்ய வேணுமெண்டா ஒரு கல்வி நிறுவனத்தை போடலாம், அல்லது ஒரு தனக்கு விரும்பின ஏதாவது ஒரு நிறுவனங்களை போட்டு உதவி செய்யக்கூடிய பக்குவம் சில பிள்ளைகளிடம் இருக்குது. ஆனபடியா நீங்க உடனே எடுத்த உடனே உங்களோட சொத்தை ஆனா இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க. ஒரு நிறுவனத்தை ஒரு ஏதாவது ஒரு ஒண்ணு செய்யணும் சொன்ன மாதிரி நிறுவனத்தை செய்யணும்னு சொன்னா அங்க பாதுகாக்கிறதுக்கு யாரு போகணும்? இல்ல அங்கத்தே ஆக்களை வச்சுட்டாங்க, யாரையும் வச்சு செய்யறதுக்கு அவங்க அதை பாதுகாத்து அதை பெருக்குவாங்கன்றதெல்லாம் போய்க்கல. அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கையான உறவுகளும் இருக்கணும், நம்பிக்கை இல்லாத உறவுகளும் இருக்கணும். இப்ப நம்பிக்கை இல்லாத இப்ப அந்த நாள்ல நம்பிக்கை எல்லாம் இருந்தது. ஆனா இந்த காலத்துல நாங்க அனுபவப்பட்டதால சொல்றோம், இந்த காலத்துல எந்த நம்பிக்கையுமே இல்லை. யார பார்த்தாலும் எல்லாரும் வீட்டுல உள்ள ஒவ்வொரு சாமானையும் எடுத்துக்கொண்டு போறதுல ஒரு சாமானம் இல்லாம எடுத்துக்கொண்டு போன மக்கள் தான் எங்கட வீட்டை பொறுத்த மட்டும் இல்ல. ஒரு சாமான் நாங்க கூட்டிட்டு வந்த நேரத்துல இருந்த அத்தனை சாமான்களையும் அப்படியே அடிக்கொண்டு போனார்கள். ஆயிரம் கொண்டு போனாங்க உறவுகள் தான். ஆகவே தேவையில்லை, நமக்கு சொத்தும் தேவையில்லை. நம்ம மதிக்கிற நம்மள மனசுக்கு பிடிச்சி நம்ம மதிக்கிற உறவுகள் நம்மளுக்கு எங்களோட இருந்தா காணும். அதுதான் எந்த மனநிலை அதுதான். நன்றி நன்றி.
நன்றி அதாவது சொத்தம் வேண்டாம் சொந்தமும் வேண்டாம் சும்மா எங்களை இருக்க விடுங்கள் அதுவே எனக்கு மகிழ்ச்சியாக அதுவே எங்களுக்கு போதும் என்றுதான் நாங்க நேவிசக்கா சொல்லிட்டு அது உங்களோட கருத்து நன்றி நன்றி அடுத்து ஈசன் அண்ணா வரைக்கிறோம் வாங்க ஈசன் அண்ணா ஈசன் அண்ணா வணக்கம் மைக்கு எடுங்க ஈசன் அண்ணா மைக் ஆன் உங்களோட ஒலிவாங்கிய ஒன் செய்யுங்க வணக்கம் ஈஸ்வரன் அண்ணா சரி இப்பொழுது நாங்க பாக்குறோம் சொத்தா சொந்தமா ஒரு சரியான குழப்பமான நிலை எல்லோருக்கும் இருக்கிறது தான் அது அவரவர்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு விடயமா சொத்தா சொந்தமாவா பணமா பாசமா இல்ல அதுவே இல்ல சொத்தா சொந்தமா சொத்தா சொந்தமா அதான் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நாங்க சொத்து சேர்த்து வைக்கிறது நல்லமா சொந்தங்களை சேர்த்து வைக்கிறது நல்லதா அல்லது சொந்தங்களோட இணைஞ்சு இருக்கிறது நல்லமா இல்ல சொத்தோடையே வாழ்றது நல்லமான்னுதான் ஈஸ்வரன் அண்ணா நீங்க அன்மியூட் பண்ணுங்க அண்ணா மியூட்ல நிக்கிறீங்க நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்து ஈசன்னா அதை டச் பண்ணாம ஏதோ தள்ளி நிக்கிறாரு இப்போதான் இப்ப எடுத்து விடுங்க திரும்ப வச்சுட்டீங்க குழப்படிய ஈசன்னா ஒரு டச் பண்ணினா அப்படியே விட வேணும் ஒரு டச் பண்ணினா அப்படியே விட வேணும் நீங்க அதை திருப்பி டச் பண்ணா அது வணக்கம் 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 எனக்கு மைக்ன்றதும் விளங்கும் ஒலிவாங்கின்றதும் விளங்கும் ஆனா எல்லாம் விளங்குது கலைக்கிறதும் விளங்குது ஆனா அங்க வீட்டு சூழல் வந்து மைக்க ஓன் பண்ண இயலாத நிலை எனவே மற்றவர்களின் நிலையையும் உணர்ந்தால் சொத்தா உறவான்பதும் அப்படித்தான் எங்கள் இனம் முதலில் இதை சொல்லிட்டு தொடங்குறது நல்ல மட்டும் நினைக்கிறார் இந்த பெருமைக்கு எருமை வளர்க்கிற கூட்டமும் புள்ள வயிற்றில வர முதலே அல்லது வயிற்றில் வந்தவோ ஸ்கேனிங் செய்து பொம்பளை புள்ள என்று தெரிந்தவுடன் சீதனம் தேடுவதற்கும் சேகரிப்பதற்கும் தொடங்குவது இயல்பான ஒரு இனம் எமது இனம் அது சொத்து இங்க இருக்கலாம் அங்க இருக்கலாம் சொத்து இருக்கணும் என்று சொல்றதுல ஒரு பெருமைப்படுறது அத ஓப்பனாக நாங்க காண்பதும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் சொந்தமா சொத்தா இங்கேயா இலங்கையா என்ற ஒரு மறைமுகமான கேள்வியும் உங்கள் தலைப்பில் உண்டு அதை அப்படியே வைப்போம் நான் இங்கதான் சொல்றேன் இலங்கையில இங்க சொல்றேன் ஆனா இலங்கையை தொட்டு பேசுவோம் அங்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சொத்து இருக்கிறத சரி 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 பிள்ளைங்க கொண்டேன் சொத்து வந்து நானோ எவரோ இடையில் வந்ததும் இடையில் போவதும் சேகரிப்பதும் இழப்பதும் சொத்து ஆனா சொந்தம் என்பது இங்கேயோ அங்கேயோ சொந்தம் என்பது உறுதியான ஒரு தொடர்பு ஆனா அதுவும் உறுதி என்று சொல்லிடுமா சில நேரம் உறுதி உங்களோட அப்பாவோ அம்மாவோ அஞ்சியோ பாட்டனோ பூட்டனோ நீங்க எங்க இருந்தாலும் சொந்தம் தான் இல்லன்னு சொல்றீங்களா இல்ல அது சரி சொந்தம் நட்புகளும் அதைத்தான் சொல்றேன் அந்த உறவு நிலையானது உண்டு சொத்து நிலையற்ற ஒன்று சொல்லு நான் வாங்கலாம் இல்லாட்டை விற்கலாம் அந்த அர்த்தத்துல நான் சொல்கிறேன் சொத்தும் சொந்தமும் இருந்தாலும் மகிழ்வா இருக்கலாம் சொத்தும் சொந்தமும் இருந்தும் மகிழ்வாக இருக்கலாம் ஆனால் அதுல வேறுபாடான நிலைகள் ஒரு வித்தியாசமான சூழல்ல அது வந்து வித்தியாசப்படலாம் எப்படி வித்தியாசப்படலாம் என்றா சொத்துக்கள் இல்லாம சொந்தங்களோட மட்டும் வாழலாம் அல்லது சொந்தங்களோட மகிழ்ச்சி வாழலாம் எதுவும் இல்லாம வாழலாம் உங்களோட தலைப்பு மகிழ்வா வாழலாமா இல்லையான்றதுதான் தலைப்பு நாங்கள் இங்க தனியா வந்தோம் ஷாப்பிங் பேக்கோட வந்தோம் சொத்தும் இருக்குது இப்போ சொந்தமும் இருக்கு மகிழ்வும் இருக்குது ஆனா உறவெல்லாம் விட்டுட்டு தான் நீங்க இருக்கிறோம் பின்ன சொத்தும் சொந்தமும் இருந்தாலும் மகிழ்வா இருக்கலாம்
சொத்தும் சொந்தமும் இல்லாம ஷாப்பிங் பேக்கோட வந்து இந்த நாட்டு அரசாங்கத்தின் நலன்புரிகளால நாங்கள் வாழ்விடமும் உணவும் பெற்று பிள்ளைகளை பெரிதாக படிப்பித்து சொந்தமாக சொத்து சொந்தம் இல்லாமலும் மகிழ்வாக இருக்கிறார்கள் பலர். தங்கட தேவைக்கு அப்பாற்பட்டு வட்டிக்கு பணம் கொடுத்து வாழ்றவர்களும் இருக்கிறார்கள் அரச நலன்புரிகள் பெற்றுக்கொண்டு. எனவே ஓடி ஓடி உழைக்கிறவன்கிட்ட பணம் இல்லை, ஆனால் இந்த நன்மைகள் பெனிஃபிட் எடுத்துட்டு இருக்கிறவங்கள்ட்ட பணமும் இருக்குது, காசும் இருக்குது, மகிழ்வும் இருக்குது. அதை நாங்கள் காண்கின்றோம். பின்ன இதை ஒன்றுதான் என்று நிச்சயிக்க முடியாது. சொந்தம் சொந்தம்தான். சொந்தம் இருக்கிறதானான் 1 வருஷத்துக்கு பிறகு 7 வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகு எங்கட புத்தகத்தை பெற்ற பிறகு, அதாவது நாட்டு வாக்குரிமை நாட்டு அந்த புத்தகம் பாஸ்போர்ட் எடுத்த உடனே நாங்கள் ஏன் பறக்கிறோம்? முதல் பறப்பு எங்க நடக்குது? அவரவர்களின் தாய் நாட்டுக்கு. ஏன் பறக்கிறோம்? அந்த பறப்பால எடுக்கிற மகிழ்ச்சி, உச்சக்கட்ட மகிழ்ச்சி எதை குறிக்குது? என்னட்ட பணம் இருக்குது போறேன், அங்க உறவு இருக்குது போறேன். அந்த பணம் என்னட்ட இருக்கிறது என்றதுக்கு அப்பால கடவுச்சீட்டு கிடைச்ச உடனே நான் உடனே பறக்க வேணும். ஏனண்டா கண்ண அவியலை பார்த்தல்லோ, அப்ப அவியலை சொந்த உணர்ச்சி தான் அது. அது ஆறு இருக்கிறாங்களோ மீதமா ஊர்ல இருக்கிறவங்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு உந்தம் உணர்ச்சியில தானே போறோம். இந்த அதுல என்ன தொழிற்படுது? சொந்தம் மகிழ்வுக்கு அங்க இடம் இருக்குது என்றத காட்டுறேன். எனவே சொந்தமும் சொத்தும் இல்லாமலும் மகிழ்வா இருக்கிறோம் கொஞ்ச காலம். சொந்தமும் சொத்தும் பார்த்தும் நாங்கள் மகிழ்வா இருக்கிறோம். அது அவரவர்களின் குடும்ப வாழ்வியல் மனநிலையையும் பொறுத்த வாழ்வியல் என்றா அதுக்குள்ள எங்கட மனநிலையில வச்சுக்கொண்டுதான் எங்களோட அது இருக்குது. எனவே இதுல இப்ப சொன்ன மாதிரி பணமா பாசமான்றதுல எல்லாம் அடங்குது. இந்த சொத்தா சொந்தமாண்டு சொத்து இல்லாமலும் மகிழ்வா வாழ்றோம். சொந்தங்கள் எங்கள்கிட்ட இல்லாமலும் அங்க பிரிந்து வாழ்றோம். சொத்து சுதந்திரம் முதல் சொன்ன நேயர் சொன்ன இந்த சொத்து இருக்கிறதால உறவுகளும் பிரிவடைதென்றால் உண்மை. நீ சாவுக்கு நான் வர மாட்டேன் என்ற வாழ்வுக்கும் சாவுக்கும் நீ வரவும் வேண்டாம் என்று பிரிவா இருக்கிற சொந்தங்கள் பல உண்டு. சொத்து காரணம்தான். எனவே அந்த சொத்து என்பது மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் சில வேளைகள்ல தொழிற்படுகிறது. எனவே கிடைத்ததை கொண்டு மகிழ்வா வாழ்வதுதான் சிறந்தது என்ற கோட்பாட்டை எடுத்துக்கொண்டால் மகிழ்வா இருக்கு. நன்றி, வணக்கம். மிக்க நன்றியாம். ஈசன் அண்ணா சொன்ன கருத்தைப்படி எங்களுக்கு இல்ல சொந்தமும் இல்லாவிட்டாலும் வாழலாம், ஆனா சொத்து இருந்தாலும் வாழலாம், சொந்தம் இல்லாவிட்டாலும் வாழலாம் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. ஆனா சொத்து இப்ப இருக்குதல்லோ, அப்போ ஏன் சந்தோஷமா நீங்க வாழையில என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்கிறது. சரி, இப்பொழுது சிவாஜினி வந்திருக்கிறார், அவரை அழைத்துக் கொள்ளும். வணக்கம் சிவாஜினி. சிவாஜினி ஸ்ரீதரன் உங்களைத்தான். வருகின்றேன். வணக்கம் மணியக்கா, வணக்கம் நகலா அவர்களே, இணைந்திருக்கும் அனைவரையும் வரவேற்றபடி இப்பொழுதுதான் நான் வேலையால வந்து சூமுக்குள்ள நுழைந்தனால் ஒரு தலைப்பு ஒரு முறை சொன்னீர்கள். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு தேவையானது சொத்தா சொந்தம்? சொத்தா சொந்தமா? நீங்கள் நல்ல அழகான பூவுக்குள்ள இருக்கிறீர்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எங்களுக்கு தேவையானது சொத்தா சொந்தம்? சொந்தம். சொந்தம். சரி, எப்படி ஏன் சொந்தத்தை சொல்றீங்க? என்னண்டா, இப்ப சொத்து இருந்து நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. சொத்து இருக்கக்குள்ள கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் வரும்போது சொந்தம் என்ற ஒன்று இருக்கக்குள்ள நாங்கள் அவர்களுடன் பகிர்ந்து எங்களை மனதை வந்து மகிழ்ச்சிப்படுத்தவும், கவலை நேரத்தில் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், மகிழ்ச்சியான நேரத்தில் அவர்கள் எங்களுடன் சேர்ந்து எங்களுடைய மகிழ்ச்சியிலே அவர்களும் இணைந்து கொள்ளவும் அந்த சொந்தங்கள் எங்களோட தேவை. சரி, இப்ப சொந்தங்கள் தூரம் இருக்கணும், எல்லா நேரம் பக்கத்துல வருவினம் இல்லையா? எல்லா நேரம் என்று சொல்ல இயலாது. ஆரோ ஒரு செத்த உறவோ எல்லா ஒரு தூரத்துறவோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கத்தான் செய்யும், இல்லாமல் போகாது.
அதுதான்மா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆறுதலுக்கு இருப்பினம் என்ன ஆரோருதான் இருப்பினம் என்ன எப்படியோ ஒரு தூரத்துறவாக இருக்கலாம். இந்த பக்கத்தால நீங்க சுத்தி வளைச்சு போனீங்கன்னாலும் அங்க நீங்க போக்குள்ள அவர் எங்களை முகமலர்ச்சியோட வரவேற்கிறதும் எங்களுடன் இன்புற்று கதைக்கிறதும் அது இவ்வளவு உங்கள்ட மகிழ்ச்சியை கொண்டு வருது. சொத்து என்ன சந்தோஷத்தை கொண்டு வர போகுது? சொத்து இருந்து தனியா வாழ மாட்டீங்க நீங்கள். சொந்தங்கள் இருந்தாத்தான் நல்ல சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நான் இந்த அனுபவத்திலேயே சொல்றேன் வாழ முடியும். நிச்சயம் நிச்சயம். அதாவது ஒரு மனிதன் கற்றால் பயன் இல்லை, கற்றவர்களோட இணைந்து ஒரு தனக்குள்ள ஒரு சுற்றத்தையும் நட்புகளையும் உருவாக்கி வாழ்தல் அவனுக்கு சிறப்பு என்று சொல்லிவிடும். அதுபோல நீங்கள் அந்த சொந்தங்கள் எங்களுக்கு இணைஞ்சு இருக்கீங்க உண்மையிலேயே மகிழ்ச்சி தான் இல்லை. அப்ப அப்படி பாக்க சொந்தம் தான் என்று சொல்றீங்க. அப்ப ஏன் சொத்தை சேகரிக்கலாம்? சொந்தம் தேவை என்றால் அதோடய வாழ்ந்துடலாம். ஏன் நாங்க சொத்தை எல்லாரும் வீடு வேணும், காணி வேணும், பூமி வேணும் ஏன் ஓடி ஓடி சேர்க்கிறோம்? அவர்களே அளவோட நாங்கள் சொத்தை சேகரிச்சு கொள்ளணும். அளவுக்கு மிஞ்சி போகும்போது அமுதுகளும் நஞ்சாகி விஷமாக மாறுகின்றது. நிச்சயம். ஆனா அதை விளங்காமத்தான் தண்ணியை ஒருத்து கொண்டு சொத்துக்களை சேகரிக்கிறவர்கள் அனுபவிக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் மத்தியில. அப்படி பார்க்க எங்களுக்கு விளங்குது. அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். நான் அளவாக சேமிச்சு வளமாக வாழ்ந்துட்டோம்னா மகிழ்ச்சி எனக்குள்ள இருக்கும். ஆனா இல்ல அளவுக்கு மீறிய ஒரு அரண்மனையை கட்ட வேணும், அது நான் தான் கட்டினதாக இருக்க வேணும் என்ற ஒரு பெருமைக்கு செய்யல அவனுக்கு நிம்மதி இல்லை, சொந்தங்களே நிம்மதியா வச்சிருக்கல, சொத்தே சுகம் என்று வாழ்றவனாதான் பார்க்க வாழ்றவை நீங்க சொத்தை சுகமாக எடுக்கிறவை ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அவையிட்ட மகிழ்ச்சி இருக்கும். ஆனா சொந்தங்களை சொத்தாக வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதன் அவன் வாழ்நாள் பூராகவும் மகிழ்வாகவும் சில துன்பங்கள் சொந்தங்களால வந்தாலும் அதை விலக்கியும் அவங்களால வாழ முடியும். இல்ல சொந்தங்கள் இல்லாம வாழலாம், சொந்தங்கள் இல்லாம வாழலாம். உங்களுக்கு ஒரு உறவுகளும் இல்ல, நீங்க தனி வீட்டுல இருக்கிறீங்க, வாழலாமோ இல்லையோ? சொந்தங்கள்க்குள்ள நெடுகலும் வராட்டிக்கும் அப்பப்போ போக்குள்ள ஒரு மகிழ்ச்சியோ கொண்டதுதான். ஏதோ உங்களை தேடி வரையக்க அல்லது நீங்கள் அவைய தேடி போயிக்க ஒரு இணைப்பு பாலம் உங்களுக்கு இருக்குது என்ன? ஆமா ஆமா ஆமா. அப்ப ஒரு மனிதன் மகிழ்ச்சி கிடைக்குது அவங்களுங்களோட சேரக்குள்ள சொந்தங்கள் அவங்களுங்கிட்ட சேர்ற பொழுது எங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும் எங்கள்கிட்ட வர பசியையும் உணர்ந்து பாருங்க. அது சில நேரம் உங்களுக்கு துன்பத்தை தெரியலையா? சில பேர் நல்ல நட்பண்டு அல்லது நல்ல உங்களோட சொந்தம் கொண்டாடுவினா சேர்ந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஓடிடுவி, அப்படியும் இருக்கல. ஓடினவனா விடுங்க, நாங்கள் அவர்களை என்ன விட்டுட்டு ஓடுறவனா நாங்கள் திருத்தி பிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கேன். அது நீ போண்டு விட்டுருவோம் அவனை. ஆனால் எங்களை தேடி ஓடி வார ஒரு நாளைக்கு களைப்பாறை போவோம் மட்டும் சொல்லி ஆசைப்பட்டு வாரது எத்தனை சொந்தங்கள் இருக்குகள். ஒருத்தன் தான் ஓடுறான், 2 பேர் ஓடுறான். ஆனா அதை கூட சுயநலத்தை கொண்டு வரவில்லையா? அவர்களுக்கு ஒரு சுயநலத்துக்காக ஒட்டி கொள்றவர்களாக இல்லையான்னு நினைக்கிறீங்களா? சில பேர் சுயநலத்துக்காக வந்துட்டு போறவையும் விட பொதுநலம் கருதி வாரவர்கள் இப்பவும் உங்களோடயே கூடியிருப்பார்கள். நிச்சயம். ஒரு நாளைக்கு இப்ப சொந்தங்களை பாருங்க, சில சொந்தங்களை அன்றைக்கு நான் ஒரு வீட்டை போனேன்னா அந்த அடுத்த சந்ததிக்கு நான் சொன்னேன், எப்படியேண்டா புகுந்த வீடுகள்ல உறவுகளை பேணுறதெல்லாம் அந்த காலத்துல மிக மிக ஒரு பெரிய ஒரு சொந்தம் கொண்டாடுறதாக இருக்கு. எப்படின்னா புகுந்த வீட்டு உறவுகள் இப்படி எனது அக்கா கல்யாணம் செய்தது, எனது அண்ணா கல்யாணம் செய்த உறவுகள். ஆனா இப்ப எல்லாம் அப்படியே தட்டி விட்டுட்டு போங்க அங்காலேன்னு. இப்ப அந்த உறவுகளை சில நேரம் மதிக்கிறேன். ஆனா அது எங்கட பெற்றோர்ல வளர்ப்புலதான் இருக்கு. ஒரு உறவுகளை தட்டி கொண்டு போறாண்டா உறவை இணைச்சி வைக்கிற தன்மை ஒரு பெற்றோர்ல தான் இருக்குது. இது மாமா, இது சித்தப்பா, இது எங்களோட பெரியம்மா அந்த உறவுகளை இணைத்து வைக்க வேண்டிய தேவை அவர்களிடம் இருக்கலாம். அவர்கள் அதை இணைத்து வைக்காத ஒரு தன்மை தான் அவர்களை அப்படி செய்யுதோ என்ற ஒரு கேள்வி இருக்குது. அது என்ன சொல்றது, இதுக்கு என்ன எனக்கு சில விட நான் நினைக்கிறேன், என்ன வெண்டி கொட்டை போட வெண்டி கொட்டை தான் முளைக்கும் மட்டும் கந்தரி கொட்டையும் மாறி முளைக்கும். சரியா சொன்னீங்களா? மாற்றம் வருகிறதா? வருது வருது.
நல்லதுண்டு நினைப்போம், ஆனா அது அஞ்சாயும் போயிடும். அதான் அது அப்படி அது எல்லா இனத்துக்குள்ளேயும் அது இருக்கிறது. எப்படி என்று சொன்னா உறவுகள் அப்புன்றதும் சொந்தங்கள் அப்புன்றதும் சில வேர் இடறி தள்ளி கொண்டு போற சில பேர் சொந்தம் பண்றதும் மதிக்கிறதும் போன்றதும் அவர்களை அனுசரிக்கிறதும் அது எல்லா இனத்துக்குள்ளேயும் அது இருக்கு. உண்மைதான். அது பொதுவான ஒரு கோட்பாடா எங்களோட இருந்தாலும் அது இல்லாத உயிரினங்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி மனிதருக்கும் சரி அது இருக்குது. அதாவது அனைத்து வாழ வேணும், அணைந்து போதல் வேண்டும், இணைந்த வாழ்க்கை தான் ஒரு இன்பத்தை தரும் என்ற ஒரு நிலை இருக்கிறது இருக்குது. இப்ப சில பேர் நான் பல இடத்துல பார்த்திருக்கிறேன், இடரை தள்ளி போட்டு திருவினம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இளமையின் காலத்தில். ஆனா முதுமையண்டு வந்து போகக்குள்ளதான் அவைகளுக்கு அது வீக்கம் தெரியுது. ஓ எங்களை சுத்தி 1000 பேர் இல்லையே, ஏன் நான் இப்படி தனிச்சிருக்கிறேன் என்றதை உணர்ற சந்தர்ப்பங்களும் சில இடங்கள்ல நடக்குது. அதான் அது உண்மைதான். ஏனென்று கேட்டா எப்போதுமே எல்லோரும் தேவை என்று நடக்க வேண்டும். கட்டாயம் எறிகிற சுத்தப்பாக்க கூட ஒரு நாளைக்கு ஆபத்துக்கு உங்களுக்கு தேடிக்கொண்டு போவீங்களா, இதுலதான் இருந்துச்சுன்னா விடத்திலே மாதிரி. ஆமா, பக்கத்து வீட்டுல இருக்கிறவன நாங்க பண்போடு நேசிக்க வேணும். இல்லாவிட்டால் ஆபத்து என்றவன வரையல். எனக்கு பக்கத்து வீட்டுக்காரி அன்னைக்கு திறப்பு எடுத்து திறந்தவா என் வீட்டை படியில இருக்கிறா, அது திறப்படையில. அப்ப நான் நீ இப்ப படியில இருக்கிற என்ன கேட்க, அது திறப்படையிலேண்டா. அப்ப நான் சொன்னேன், நீங்க ஏன் என்ன தனக்கு தெரியலையேண்டா. அப்படின்னா நான் துறப்ப பண்ணி திறந்தேன்டா, கண்டு திறந்துட்டுது அதாவது. அப்ப நான் எனக்குள்ள யோசிச்சேன், அவ சில நேரம் திறந்து வாக்கிக்க அப்ப இறுக்கமா இருந்திருக்கலாம். ஆனா பல நேரம் அவ திறந்தவா தானே, திடீரென இப்படி வரைக்குள்ள என்ன நடந்தது தெரியல. அப்ப நான் வாக்கு சொன்னேன், சில நேரம் நீங்கள் கேட்க என்னவோ தெரியா திறந்துட்டு. அப்ப உடனே சொன்னா தேங்க்ஸ் சொல்லி கொண்டு நண்டா. ஏனண்டா நீங்கள் இப்படி எனக்கு உதவி செய்துட்டீங்களா. அப்ப கதைச்சதோ கதைக்காட்டியோ பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் தான் எப்பவும் ஒரு உதவி திடீரென நான் வந்து சொல்ற. அப்படி பார்க்க நீங்க சொன்னது சரியாக இருக்கிறது. அதனுடைய சொந்தங்களை எப்பவும் தேவை வேண்டி இருக்கும். சில பேர் சொல்றது கூடாம சொல்றது, எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்றது, ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் உதவி சொந்தங்கள் நான் நட்புகள் எல்லாத்தையும் தான் சொல்றேன், அல்லது ஒரு உறவுகள் ஒரு அன்புறவுகள் எல்லாத்தையும் தான் சொல்றேன். ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கு தேவை என்றதை நாங்க நினைச்சு கொள்ள வேணும். அதனால மகிழ்ச்சி ஒரு சொத்து இருக்கிறதால ஓரளவு மகிழ்ச்சி தான் இருக்கும். சொந்தங்கள் இருக்கிறபடியா நிறைய மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியிலேயே நாங்கள் நீண்ட காலத்தை கொண்டு வாழ்ந்துடலாம். நோயை எதிர்க்கிறதே இந்த மகிழ்ச்சியும், இந்த ஒரு நண்பன், ஒரு சொந்தங்கள், சகோதரங்கள் இணைவும் ஒரு நோயில எதிர்ப்பு சக்தியை கொண்டு கூடாது, மன நிலத்தை கொண்டிருது. அதானே நீங்க இதுல கதைக்கிறீங்க. நாங்க ஒன்றாக சேர்ந்து இணைஞ்சு பேசும்போது எங்களுக்குள்ள எல்லோருக்குள்ள ஏதோ ஒரு மகிழ்ச்சி, ஒரு தெரியாத கண்டுபிடிக்கிறோம், தேடாத தேடிக்கொள்ளுறோம். அப்படி ஒரு தேடல் எங்களுக்குள்ள இருக்கிறபடியா உள்ளூர ஒரு மகிழ்ச்சி. 1 மணி நேரம் நாங்கள் இப்படி ஒரு நிகழ்வுல ஒன்றி இருக்கிறோம், அல்லது ஒரு மகிழ்ச்சியாக பேசிக்கொள்ளுறோம் என்று பார்த்தாலுமே அது கூட ஒரு பக்கம் மகிழ்ச்சி எங்களுக்கு தருது என்ன. அதனால நீங்க சொன்னது சரி. உறவுகள் என்பது எவ்வளவோ தூரம் உண்மையான விடயம். ஏன்னா அது அசையாத சொத்தை விட அசைகிற ஒரு உறவுகள் இது. அந்த இடத்துல பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பாங்க. மிக்க நன்றி சிவாஜினி, உங்களோட அருமையான கருத்துக்கு. இப்ப சொத்தோட உடனடியாக ஓடி வர கோசலா ஞானம். வணக்கம் இந்திரா ஞானசேகரம். புதிய மதிய வணக்கம் வாணி நகுலா இருவருக்கும். வணக்கம் வணக்கம். எப்படி நல்லதொரு தலைப்படுத்திருக்கிறீர்கள். நன்றி. பணம் இல்லாட்டில் பிணம் என்று சொல்லுவார்கள். பணம் இல்லாவிட்டால் பிணமும் வாய் திறக்காது என்று சொல்லுவேன். என்ன அப்ப சொத்தும் தேவை, சொந்தமும் தேவை. ரெண்டுமே வச்சிருக்க முடியாம கிடக்கு சில நேரம். அது ஏனென்று சொன்னா சொத்து கூட இருப்பதால சொந்தங்களுக்கு பிரிவினை பிரச்சனைகள் வருகிறது. எனக்கு தெரியல உனக்கு தெரியலன்னு சொல்லி அந்த பிரச்சனைகள் வருகிறது. அதால சொத்து இருந்தால்தான் மகிழ்ச்சியா ஒவ்வொரு இடங்களுக்கு சுற்றுலாண்டு சென்று வரலாம். சில பேருடைய வாழ்க்கையில
ஏக்கங்களா இருக்குது. தங்களுக்கு சொத்து இல்லையே, போக வழி இல்லையே. ஆனா அதே சொத்தை தானே அவர்கள் முடக்கி வச்சிருக்கிறார்கள், வீடு கண்டும் அது அரண்மனை முடக்கிறது கண்டும். தவறு, சொத்தை அனுபவிக்கிறது திறமை. ஆனா சொத்து சேர்க்கிறவன் அனுபவிக்க சேர்க்கிறது குறைவு மாதிரி கிடாது. அதுல சில வேளை நீங்க சொல்றதுல உண்மைதான், சில பேர் அப்படித்தான். அவன் எதிர்காலத்துக்கு சொல்லுவான், அது எதிர்காலம் ஓடிட்டு டக்குன்னு பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு சொல்லி 5-6 தலைமுறை கண்டு சேர்த்து வச்சிருப்பேன் சொத்துக்களை, காணி வாங்கி பூமி வாங்கி. ஆமா, அது என்ன நல்லதா அது கூடாதா? அது அனுபவி ராஜா அனுபவி என்ற அனுபவிக்கிற நேரம் அனுபவிக்க வேணும். அந்த அனுபவிக்கிறத விட்டுட்டு நாங்க அது உண்மையிலேயே எதையும் நாங்க சிந்தனை செய் மனமே என்று சிந்தனை செய்து எதையும் நாங்கள் சீராக திறமையாக கொண்டு போகலாம். அதை விட்டுட்டு நாங்க ஆனா சொந்தங்களோடையும் சொந்தங்களோட உண்மையாகவே அரவணைக்கணும், உரையாட வேணும், கூட்டு குடும்பமா வாழ வேணும். அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு, அது தெரியுது இல்ல. அத உள்நோக்கி பார்க்காம இருக்கணும், அது தெரியுது இல்ல. மற்றது அதே நேரத்துல சொந்தங்கள் பிள்ளைகளுக்கே சொந்தங்களை பற்றி நாங்கள் குறையும் கூறக்கூடாது. அவர்கள் அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் அவர்களை நல்லதாக சொல்லி நல்ல நிலைமைக்கு கொண்டு சொந்தங்களை அணைச்சு வச்சிருக்க வேணும். அதுதான் கட்டாயம் தேவை. அது ஒரு தாயின் கடமையா கட்டாயமா இருக்க வேணும். ஏனண்டா கட்டாயம் படிச்சு கொண்டு இருக்குது, அதுல நிறைய பிஸியாகி அதுண்ட வாழ்க்கை இருக்குது. அது உறவுகளை உடனே தேடாது, எங்கேயோ தூர இருக்கணும். அதை இணைச்சு வைக்கிறதுக்கு ஒரு நாள் நீங்க கதைங்கோ, அவைகளோட இணைஞ்சு பேசுங்கோ, அவைண்ட வீட்டை போங்கோன்றது அதை சொல்லி கொடுக்க வேணும். வழிகாட்டுற இளம் சமுதாயம் முதிய சமுதாயத்தை தேடுறது குறைவா இருக்கு. அணைத்து கொண்டு சுற்றுலா அப்படி போறதெல்லாம் நாகரிகம் இல்லைன்ற நினைவுல போய்கொண்டிருக்கு. அவர்களோட சேர்ந்து போய் அவர்களோட சிரித்து கதைத்து உரையாடி கொண்டு போனா அதுல ஒரு சந்தோஷம் என்ற தெரியுது இல்லை. பிள்ளைகளுக்கு கூட குழந்தைகளுக்கு கூட பேரன் பேத்தி மேரண்டோன்னா விருப்பமாக இருக்குது. அதனுடைய அப்ப அதை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேணும். சொந்தம் கட்டாயம் தேவை எங்களுக்கு. சொந்தங்களுக்கு இல்லை, நாங்கள் எங்களை பெற்றவர்கள்ல தான் இருக்குது. பிரிவினையை பற்றி கதைக்கிறதும் சொத்துக்களை பிரிக்கிறதும் சேர்ந்து வாழாம அப்படி செய்யறதாலதான் அதுகள் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு போகுது. வருங்காலத்துல அவர்கள் எல்லாம் ஒதுங்கி கொண்டே போறாங்க. இப்ப நச்சு விலைகளை நாங்க தான் தெரியாமலே நாமவே ஊட்டுறோம். அதுதான் உண்மை. நாங்க வாழ்ந்த வாழ்க்கை உண்மையாகவே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. அம்மம்மான்னு சொன்னா அம்மம்மாக்கு தங்கச்சியா இருக்கிறவ கூட அம்மம்மா மாதிரி தான் பார்ப்போம். இப்ப அப்படி இல்லையல்லோ. அம்மம்மாவே கவனிக்கிறது குறைவு மாதிரி. அப்ப தாத்தா அம்மம்மான்னு சொன்னா அது இன்னொரு தாத்தா இருந்தா அம்மம்மா இருந்தா அதுகள் எல்லாரையும் கூட்டு குடும்பமாக எங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போனாங்க. அதை இவைக்கு சொல்லி கொடுக்கணும். அது வெளிநாட்டு வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்குது. அதாலதான் அந்த பிள்ளைகளையும் கூட சொல்லலாது. அதுகள் இந்த கலாச்சார சூழலுக்கு ஏற்ற தங்களை மாத்திக் கொள்ளணும். அதுதான் பிரச்சனை. அதனால எங்களால ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குது. மற்றது அங்க பிறந்த இடங்கள் எப்படியும் வெளியில கூட ஒரு அடுப்பை மூட்டி போட்டு பெரிய சமையலை சமைக்கலாம், எல்லாரையும் உறவாடலாம், கூட்டலாம், எல்லாம் செய்யலாம். இங்க அதை செய்ய முடியாது. இங்க அப்படியேண்டா வெளியில கிரில் போட்டாதான் எல்லாரும் வாங்க கொண்டு போட்டு கிரில போட்டு சாப்பிடலாம். அப்படி அந்த எல்லோரும் இணைந்து ஒற்றுமையாக சொந்தத்தை அரவணைக்கிறது தான். பணமும் தேவை, ஆனா அதே நேரத்துல இத சொந்தங்களோட உறவாடி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பணம் மட்டும் இருந்தால் போதாதான, மனமும் வேணும். அந்த இணைக்கிற மனமும் வேணும். மனம் தேவை. மனம் சுத்தமானால் மந்திரம் ஜெயிக்கும் என்று சொல்வார்கள். அந்த மனத்தை நாங்கள் எல்லாருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லி கொடுத்து கொண்டே வரணும். மனம் சுத்தமாக வச்சு கொள்ளணும். மனத்தை புறாண்மை தீக்களை நாங்க விட்டோம்னா அது எரிஞ்சு கொண்டே வளர்ந்து கொண்டே போகும். அந்த தீ பத்தி கொண்டே போகும். பெரியாக்களை பொறாமைகள் தீயல் எல்லாத்தையும் அவர்கள் தான் காட்டுகிறார்கள். ஏண்டா இங்கு பிறந்து வளர்கிற பிள்ளைக்கு அப்பளுக்கற்ற பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்றும் தெரியாது. பிள்ளைக்கு ஏன் ஒரு ஆளை தெரியாம போகுது, ஏன் ஒரு சொந்தத்தை கதைக்காம போகுதுன்றால் அதை யார் பழக்கி கொடுக்கணும்? பெற்றோர்கள் தானே. அதான் எங்கட பேரன் ஸ்ரீலங்கால இருக்கிறான், எனக்கு 1.5 வயசு தானே. எங்கட தம்பி ஆக்களை கூட தாத்தா தாத்தா அம்மம்மா அம்மம்மான்னு சொல்லி அந்த சரியா உறவாடி கதைக்கிறானா.
அப்ப அவன் அப்ப அந்த பிள்ளைக்கெல்லாம் என்னன்னு தெரியல இந்த மரபில உறவை காட்டினோன்னுதான் அவனுக்கு ஆசையா இருக்கு. ஓ இல்ல உறவுகளை காட்டினோன்னதான் இது பேரன் இது பேத்தி தெரியும். அப்ப அது வழிகாட்டல் என்றது என்ன, ஒரு குழந்தை பிறந்த உடனே ஓகே அது தண்டை வாழ்ல வளரும் என்று நாங்க விடுறோம், அது இல்லையாண்டு இல்லை. ஆனா தண்டை வாழ்ல வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கைபிடிச்சு தானே நீங்க அந்த குழந்தைய கூட்டிக்கிற வேணும். அப்ப அந்த இடங்களில இதுதான் சொந்தங்கள், இதுதான் அன்புறவுகள் என்றதை அந்த பிள்ளைக்கு அறிமுகப்படுத்தாமலே நீங்கள் செல்வதனால அது மாமாவை கண்டா இவரா மாமா ஓகே ஒரு ஹலோ சொல்லும் அல்லது சொல்லாமே இங்க அதுதான் ஹலோ சொன்னா சரி. அதோட வாசமத்தனை அதுக்கு விளையாடக்கமா அது ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திக்க வேண்டிய இளம் பெற்றோர்களாலும் அதை பற்றி ஆமா அந்த வழிகாட்டி தான் எந்த வழிகாட்டி, அது நீங்கள் தான் அதிண்ட தேரோட்டியாக இருக்கிற நீங்க கட்டாம கடை நீங்களே ஈகோ அது அண்ணன் இப்படி செய்துட்டான் அவன் பிள்ளை அப்படி அண்டு போட்டு நீங்களே ஒரு என்னண்டு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி பிள்ளைகளுக்கு காட்டுற மாதிரி சில இடங்கள்ல இருக்குது. அவர் சொந்த பேர பிள்ளைகள் நினைக்கலாம். நான் சொன்னேன் தானே தோட்டத்துல விளைந்த மரக்கறி எல்லாத்தையும் அவர்களுக்கு இதுதான் தக்காளி பழம், இதுதான் பைத்தங்காய் சொல்லுங்கோ, அவர்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு எங்களோட இருப்பிடமா இருந்தா எல்லா விளக்கத்தையும் சொல்லி கொடுத்து நல்ல எல்லாமே கொண்டு வரலாம். ஆமா அதை நீங்க சொல்ல வேணும். விடுமுறை நாட்கள் அடுத்தது சனி ஞாயிறு அப்படியான நேரத்துல அவர்கள் எங்களிடம் கூட்டிக் கொண்டு விடுங்கோ, நாங்கள் அவர்களோட சந்தோஷமாக பேசி ஒரு தமிழை அவர்களை சொல்லிக் கொடுக்கவோ அவர்களோட ஒரு உறவாடவோ ஒரு பெற்றோருக்கு ஆசையா இருக்கும் என்ன பேர பெற்றோர். ஓ அது அப்படியே தக்காளி பழம் டொமாட்டோ தான் தெரியும், தக்காளி பழம் தெரியாது. நாங்கள் தக்காளி பழம் சொல்லி கொடுக்குறோம், அவர்கிட்ட கையாரியே புடுங்க வைக்கிறோம். ஆமா அதான் நல்லது. அப்படித்தான் இப்ப அந்த நல்லது. அவையும் எங்கட சொத்துகளும் சொந்தங்களும் தான் எல்லாவற்றையும் அவைக்கு அறிமுகப்படுத்தி வர்றதா. மிக்க நன்றி இந்திரா ஞானசேகரம் கூட கருத்துக்கு. நன்றி வணக்கம். நன்றி நன்றி. நாங்களும் நிறைவுக்கு வருகின்றோம். அருமையாக இருந்தது. அப்ப எல்லோருடைய கருத்தையும் கேட்கும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சொத்தை ஏன் தீர்றோம் சொந்தத்தை ஏன் தீர்றோம் என்ற ஒவ்வொருத்தரும் நினைத்தீர்களாயின் எங்களுக்கு அதுக்கு ஒரு வழி ஒரு விடை கிடைக்கும். நிச்சயமாக ஒரு மனிதன் வாழ்வு உணர்வில தான் தங்கி இருக்கு. எப்போதுமே உணர்வான ஒரு வாழ்க்கையில தான் நாங்க வாழுறோம். அப்ப உணர்வான உறவுகளோட சேர்ந்து வாழைக்கு ஒரு விதமான ஒரு இன்பம் ஒரு மகிழ்ச்சி ஒரு குதூகலம் எங்களிடம் இருக்கும். அது இல்லாமல் பறந்து போற காலத்தை நினைச்சு பாருங்கள். சொத்தை சேர்த்து எனக்கு கால் நோவு மூட்டு வலி ஆரோக்கியமற்ற தன்மை இதை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது என்று படுக்கையில கிடக்கிறவர்களையும் பார்க்கின்றோம். ஆமா சொத்தும் தேவை சொந்தமும் தேவை யதார்த்த வாழ்வில் நிச்சயம் உண்மை. ஆனால் நாங்கள் அதை பாசிட்டிவாக இன்றைய வாழ்க்கையில நாங்கள் எப்படி பார்க்கிறோம்டா இன்று பிள்ளைகளோட குடும்பங்களோட இனிதான ஒரு வாழ்க்கை இன்பத்தை தரும் தானே. அது யாரும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. சரி பிள்ளைகள் தான் தூரத்தில் இருக்கிறார்கள் உறவுகள் தான் கிட்ட இருக்கிறார்கள் என்றால் அவர்களோடும் நெருங்கி பழக வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. தெரிவு செய்யுங்கள் உங்களோட உறவுகளை. உங்களுக்கு யார் நல்ல பிடிக்கும் யார் நல்லாக பழகுவார்கள் யாரோட இணைந்தால் நல்ல நட்பு உங்களுக்கு வளரும் என்றதை நீங்கள் உறவுகள் நீங்கள் பழகி பாருங்கள் பேசி பாருங்கள் இணைந்து பாருங்கள். அதற்காக இல்லாமல் இருக்காதீர்கள். எனக்கு ஒரு உறவும் வேண்டாம் அப்படியே விட்டா காணும் என்று இருந்தால் தனிமையே இனிமை இல்லை. ஒரு நேரம் தனிமை இருக்கலாம், ஒரு கவிதை எழுதி தனிமை இருக்கலாம் அல்லது ஒரு இறை வழிபாடுல தனிமை இருக்கலாம். ஆனா வாழ்நாள் பூரா உங்களுக்கு தனிமையாக இருப்பீர்கள் அங்க இல்லை என்று சொல்லத்தான் வரும். இணைந்த வாழ்வு ஒற்றுமையான உணர்வு அதைத்தானே இப்ப ஒரு கோயில்ல ஒரு விழா நடக்குது தேர் திருவிழா நடக்குது. ஏன் வடத்தை எல்லாரும் பிடிக்கிறீர்கள் 2 பேர் பிடிச்சு இழுக்கலாம் தானே அல்லது தனி ஒரு ஆளாலும் இழுக்கலாம் தானே முடியாது. வாழ்க்கை என்பது அப்படித்தான். அதாவது ஒரு வாழ்க்கை என்னது பலர் இணைந்து அதை ஓட்டிக்கொண்டு போகும்போதுதான் அந்த வாழ்க்கையில இனிமை இருக்குது. அப்ப இணைஞ்சு கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. ஒற்றுமையான ஒரு உணர்வோடு நாங்கள் எப்போதும் வாழ வேண்டும் என்பதை கட்டியங்கூற ஒன்றாகவே அந்த நிகழ்வுகளுக்கு காட்டி தருது. அப்ப நாங்க என்ன செய்யணும் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு வாழ்க்கையில என்ன தேவை எங்களுக்கு நினைச்சு பாருங்க. சதா அழுது கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற வாழ்க்கை யாருக்கு தேவை? இறப்பு வீட்டை விட மகிழ்ச்சியான வீட்டை தான் விரும்புவோம் எல்லோரும். அவை மகிழ்ச்சியாக உங்களோட மனதை குதூகலமாக வைத்திருந்தால் தான் எந்த விடயத்தையும் செய்யலாம். ஓகே இன்னொரு சக்தியான சந்தோஷமா இருக்கு அப்ப நான் இந்த வேலையை செய்யலாம் ஆடலாம் பாடலாம் அல்லது யாருக்கு உதவி செய்யலாம் என்ற ஒரு குதூகல எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகும். நல்ல எண்ணங்கள் உருவாகும்.
மகிழ்ச்சியே இல்லாத வாழ்வு எப்படி இருக்கும்? ஒரு பட்ட மரம் தடிக்கிற மாதிரி இருக்கும், அது தடிக்காது. அப்படி ஒரு இருண்ட காட்டுக்கு நிக்கிற மாதிரி இருக்கும். ஆகவே மகிழ்ச்சியை உங்களுக்குள் தேட வேணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் மகிழ்ச்சி யாரும் கொண்டு தரப்போறதில்லை. இந்தாங்க மகிழ்ச்சி 25 கிலோ ஒன்று தரமாட்டினான். எங்களுக்குள்ளேயே தேட வேணும். எது எனக்கு மகிழ்ச்சியை உருவாக்குது? சில நேரம் ஒருவருக்கு ஒரு எழுத்துத்துறை மகிழ்ச்சி இருக்கலாம், ஒருவருக்கு ஒரு ஓவியத்துறை மகிழ்ச்சி இருக்கலாம், ஒருவருக்கு ஒரு ஆசிரியர் தொழில் மகிழ்ச்சியா இருக்கலாம், ஒருவருக்கு தான் செய்கிற விவசாயம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அந்த இதை தேடுங்கள் உங்களுக்குள்ளே. எது மகிழ்ச்சி படுத்துதோ அதுக்குள்ள வாருங்கள். மக்களையும் உறவுகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். சொத்து எப்பவும் உங்களை தேடி வராதுதான், நீங்கள் தான் சொத்தை தேடி போக வேணும். ஆனால் சொத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். நன்றாக உழைத்து நீங்கள் சொத்தை வேண்டிக் கொள்ளலாம். அது எப்பவும் நிலை இல்லாத ஒன்றுதான், ஆனா உங்களோட கொஞ்ச காலம் நிலையாக இருக்கும். ஆனா சொந்தங்களுக்கு நீங்க உயிர் கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக வருவார்கள். எல்லாரும் அப்படி என்று சொல்ல முடியாதுன்னு சொல்லுவீர்கள், அதுவும் எனக்கு காதுக்கு இருக்குது. ஆனால் உங்களுக்கு விருப்பமான உங்களோட ஒன்றித்த உறவுகள், ஒற்றுமையான உணர்வுகள், கவலைகளை பரிமாறக்கூடிய உறவுகள் இருக்கிறார்கள் தானே, ஒருவரோ 2 பேரோ, அவர்களோட பழகி பாருங்கள். பிரச்சனையை தீர்த்து கொள்வார்கள். அதே நேரம் கோபத்தை நீங்கள் இப்படி வெளிப்படுத்துகிறீர்கள், அதை ஏன் என்று கேட்டுக்கொள்வார்கள். தட்டி கேட்காத தட்டி கழிக்கிற உறவுகளை தள்ளி விடுங்கள். நீங்கள் அவர்களோட தூரத்தில் இருந்தார் நல்ல உறவுகளை சேர்த்து பாருங்கள். இனிமை உங்களுக்கு வரும். நல்லவரோடு சேர்ந்து வாழ்வது எப்போதும் நல்லது என்று சொல்றார்கள். ஆகவே சொத்தை காட்டிலும் சொந்தம்தான் எப்போதும் சிறப்பானது. ஆனா அந்த சொந்தம் வலுவுள்ள அன்பான நல்ல சொந்தங்களாக நீங்க தெரிவு செய்யறதுல தான் எல்லாம் இருக்குது கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில இணைந்து கொண்ட நேவிசக்கா, ராஜினி அல்போன், செல்வி நித்யானந்தன், ஈஸ்வரன் அண்ணா, சிவாஜினி சுரீதரன், கோசலா ஞானம் இவர்கள் அனைவருக்கும் உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்தில உதவி செய்த வாணிமோகனுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதிபர் நடாமார்க்கன் நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விட வருகிறோம். நன்றி, மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது குடும்பம் குவலயம் தொகுப்படும் நகுலா சிவநாதன் அவர்கள் அணிந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்த